ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ரொம்பவும் சூப்பரான பைனாப்பிள் மில்க் ஷேக் தாங்க பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு முழு பைனாப்பிள் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இது ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் ஸ்மால் சைஸில் உள்ளது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு சைடுமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி நிற்க வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள நிறைய பீஸ் வந்து நமக்கு அந்த தோல்லே போயிடும். ஸோ என்ன பண்ணுறீங்க, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாகவே ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இருந்துருங்க. இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து அப்படியே மேலேருந்து கட் பண்ணும்போது சில பேர் கட் பண்ண தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து சும்மா சைடு அந்த பழங்களுடைய பாதி பழங்கள் அந்த தோல்லே நமக்கு வந்து போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் உள்ள அந்த இதெல்லாம் தோல்லாம் எடுத்துட்டோம். எடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி கருப்பாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஜூஸ் போட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே தான் குடிக்க போகிறோம். ஸோ நம்ம இதோட போட்டோம்னா அது ஒரு மாதிரி நமக்கு இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி பண்ணிவிட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த வந்து பிளாக் கலரில் உள்ள அந்த பீஸ் ஹோலாக இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்டும் போது என்ன ஆகும்னா இதை வெட்டுறன்ட்டு நிறைய சதப்பகுதியை நம்ம தோலோடு சேர்த்து வெட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த பைனாப்பிள் வந்து அந்த பிளாக் மார்க் எடுத்த பிறகு இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஜூஸர் ஜார் வந்து எடுத்துருக்குறோம். இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து காய்ச்சாத பால், குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மில்க் ஷேக்னால தான் நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா சாதாரணமாகவே நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணாமலே நம்ம வந்து அடிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். ஏன்னா நார்மலாக வந்து ஃப்ரூட்டில் வந்து சுகர் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறாங்க. நான் ஒரு 6 ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே. இப்போ இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஜூஸ் வந்து நல்லா வந்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஊற்றிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ரெண்டாவது நம்ம இதில் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணுறதுனால ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு விதமான மில்க் ஷேக்கான ஜூஸு அப்படிலாம் செய்ய போகிறோம். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.